இப்போ இந்த வயிற்று புண்ணிலே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், இன்னொன்று வந்து டியோடனல் அல்சர். அந்த பால்ல ஒருவேளை காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காது. தொண்டைக்குழியிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே புண்ணு இருக்கும். இதுவே டியோடனல் அல்சர் இருந்ததுன்னா மலம் போகும்போது மலத்துல ரத்தம் வரும். அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, பைல்ஸ் கம்ப்ளைண்டா வந்துச்சோன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. குறிப்பா அல்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கோபம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும். எதையுமே வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே வெளிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சிரமமான டயட்டு தான். ஆனால் முயற்சி எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உணவு பழக்கங்கள்லேயே மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரோ சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், அதாவது வயிற்றுப்புண் அப்படிங்கிறதுக்கு டாபிக் தான் இது. இப்போ இந்த வயிற்றுப்புண்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், இன்னொன்று வந்து டியோடனல் அல்சர். அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மேல் தோல் லேயர் இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய புண்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் பேரு. டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது சிறுகுடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய புண்களுக்கு வந்து டியோடனல் அல்சர்ங்கிற பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பாக்டீரியாவாலும் வரலாம். அது பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாகவும் இந்த மாதிரியான அல்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது அப்படின்னா மேல் வயிறு இல்லையா, மேல் வயிறுல வந்து அதிகமாக வலி ஏற்படும். அதுக்கு அப்படியே நேர் பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, முதுகுலையும் வலிக்கும். இதுதான் வந்து கேஸ்ட்ரிக் ரீஜனில் வரக்கூடிய இது வந்து எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு வால்வு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிடும்போது சாப்பாடு உள்ளே போகிறது, அப்புறம் மூச்சு இழுக்கும்போது காற்று உள்ளே போகிறது, அப்புறம் தண்ணி குடிக்கும்போது தண்ணி உள்ளே போகிறது, இது எல்லாத்தையுமே காற்று, உணவு, நீர், இது எல்லாத்தையுமே அந்தந்த பாதைகளை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பால் ஒன்று இருக்கும். அந்த பால்ல ஒருவேளை காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காது. தொண்டைக்குழியிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே புண்ணு இருக்கும். இதுதான் வந்து இந்த எபிக்ளாட்டிஸ், அந்த வால்வு வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னா அப்போதான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காம எதிர்த்துக்கிட்டு மேலே வருது, புளிச்ச ஏப்பமா வருது, நெஞ்செல்லாம் எரியும். சாப்பிட்டது வந்து தொண்டைக்குழிக்கிட்ட வந்து அப்படியே ஃபுல்லா எரியும். இதெல்லாம் இந்த எபிக்ளாட்டிஸ்ங்கிற அந்த வால்வு புண்ணாகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடனல் அல்சர் இருக்குல்ல, இது ரெண்டு எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வலி அதிகமே ஆகும். இதே டியோடனல் அல்சர் இருந்தா அந்த சப்போஸ் அல்சர் வலிக்குது அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வலி குறைஞ்சிடும். இது வந்து முத்திர நிலையில, அதாவது கிரானிக் ஸ்டேஜ்ல இதுல வந்து பிளட் வந்து வாமிட் வரும், பிளட்ல வந்து ரத்தம் வாந்தி எடுப்பாங்க. இதுவே டியோடனல் அல்சர் இருந்ததுன்னா மலம் போகும்போது மலத்துல ரத்தம் வரும். அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, பைல்ஸ் கம்ப்ளைண்டா வந்துச்சோன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டியோடனல் அல்சர் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ரத்தம் வந்து மலத்துல வந்து வெளியேறும். இதுக்கு வந்து என்னென்ன கை வைத்தியங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால நேரம் தவறாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். காலையில் 8 மணிக்குள்ள சாப்பிடணும், மதியம் 1 மணி 1:30 சாப்பிடணும், இரவு 7 மணிக்கெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். மதிய வேளைகளில் இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு இளநீர் குடிக்கலாம். வெறும் வயிற்றுல நிறைய பேர் இளநீர் குடிக்கிறாங்க. தயவு செஞ்சு வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்காதீங்க, அது இன்னும் அல்சர் அதிகப்படுத்தும். மோர் குடிக்கலாம், வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், மதிய நேரங்கள்லையும் குடிக்கலாம். சிட்ரஸ் பழங்களை தவிர்க்கவும். கண்டிப்பா வந்து இந்த புளிப்பு சுவை சார்ந்த பழங்களை கண்டிப்பா தவிர்க்கணும். அடுத்தது பச்சை மிளகா, புளி, வரமிளகா இது எல்லாமே தவிர்த்துட்டு மிளகு காரம் சேர்த்தணும் அப்படின்னா அல்சர் குணமாகும். மிளகாய் காரம் சேர்த்தோம்னா அல்சர் அதிகமாக ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக அல்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கோபம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும். எதையுமே வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே வெளிச்சிருப்பாங்க. சில நேரங்களில் வெளிப்படுத்தவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அல்சர் இருக்கும். அடுத்தது இதை வந்து பெஸ்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவெண்ணெய் காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்றது, இல்லை உணவுக்கு அப்புறம் சாப்பிட்றது, நெய்யை உருக்கி சாப்பிட்றது, இதெல்லாம் தான் வந்து இதுக்கான கை வைத்தியங்கள். சரி, இப்போ நம்ம வந்து டயட்டுக்கு போவோம். டயட்டில் என்னென்ன உணவு பழக்கங்கள் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அல்சர் ப்ராப்ளம், அந்த கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி, டியோடனல் அல்சராக இருந்தாலும் சரி, ரெண்டு அல்சருக்குமே காமனான டயட் இது. அந்த எபிக்ளாட்டிஸ் வால்வு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி, 3 பேர்த்துக்குமே ஒரே டயட்டு தான். காலையில் எந்திரிச்ச உடனே நாட்டு பசு நெய், நாட்டு மாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு மாட்டு நெய். நான் சொல்கிறது சாதாரண நெய் கிடையாது, கடையில் விற்கிற நெய் கிடையாது. நான் சொல்கிறது நாட்டு மாட்டு நெய். ஜல்லிக்கட்டு காலை இருக்கு இல்லையா, அந்தவே வரக்கூடிய பசுமாட்டோட நெய். அந்த நெய் வந்து 2 ஸ்பூன் உருக்கி வாயில் வெறும் வயிற்றுல அப்படியே பல் விளக்குனதுக்கப்புறம் வாயில் ஊற்றி அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் நல்லா சொரக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். பெஸ்ட்டு. அது இல்லைன்னா பச்சை வெண்ணெய்,
மோர் சிலுப்புனதுக்கப்புறம் கிடைக்குது இல்லையா வெண்ணெய், அந்த வெண்ணெயை அப்படியே எடுத்து வாயில் போட்டு நல்லா கூழ் மாதிரி மென்று முழுங்குறது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு. காலை உணவே என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா புழுங்கல் அரிசியில் கஞ்சி. சீரக சம்பா புழுங்கல் அரிசி, அதாவது பிரியாணிக்கு நம்ம பச்சரிசி தான் போடுவோம். இப்போ நான் சொல்கிறது புழுங்கல் அரிசி. இந்த புழுங்கல் அரிசிக்கு நீர் காய்கறிகள், ஓகேங்களா, கஞ்சிக்கு நீர் காய்கறிகள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கணும். மதிய உணவு வந்து கருடன் சம்பா அல்லது சீரக சம்பா புழுங்கல் அரிசி இருந்தால் அதிலே சாப்பாடு. கருடன் சம்பா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான உபாதைகளையும் குணமாக்க வல்லது. ஓகேங்களா, கருடன் அது கூட காய்கறி பொரியல், வெண்ணெய் எடுத்த மோர். இது கூட வந்து என்ன பண்ணலாம், நெல்லிக்காய் ரசம், மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த மலை நெல்லிக்காய் ரசம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இரவு உணவு வந்து சீரக சம்பா புழுங்கல் அரிசியில் கஞ்சி. ஓகேங்களா, அடுத்தது பழங்களில் சிறப்பாக என்னென்ன பழங்கள் சேர்த்துக்கலாம்னா கொய்யாக்காய், ஆப்பிள், மாதுளை, செவ்வாழை, முலாம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தவிர்க்க வேண்டியது கம்பல்சரி, இதெல்லாம் எடுத்துக்கலனாலும் எதெல்லாம் தவிர்த்தாலாவது இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பால், தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. அசைவம், முட்டை, துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸ் கூடாது. பச்சை மிளகாய், புளி சுத்தமாக ஆகவே ஆகாது. அதிக காரமுள்ள உணவுகள் சேர்த்தக்கூடாது. மசாலா நிறைந்த உணவுகள், குறிப்பாக பிரியாணி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் கம்பல்சரி சேர்த்தவே கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிளான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் சிம்பிளான டயட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சிரமமான டயட்டு தான். ஆனால் முயற்சி எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உணவு பழக்கங்கள்லேயே மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள் இருந்ததுன்னா எங்ககிட்ட மருத்துவம் சார்ந்த உதவிகள், ஏதாவது உணவு பழக்கங்கள், உணவுப் பொருள் சார்ந்த சப்ளிமெண்ட்ஸ் ஏதேனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே கூடிய நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.